ஹாய்ங்க. டியூஸ்டே மார்னிங் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, பாசிப்பயிறு போட்டு கடைஞ்சி ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிவிட்டுங்க, பாசிப்பயிறு போட்டு கடைஞ்சிட்டு முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணிட்டேங்க. தேவக்குட்டிக்கு பார்த்திங்கன்னா ரசத்தோடு சாப்பாடு பிணைஞ்சி வச்சுட்டுங்க, அதில் வந்துட்டு முட்டைக்கோஸ் பொரியல் தனியாக வச்சு கொடுத்துட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஸ்நாக்ஸுக்கு சக்கரவள்ளி கிழங்கும் கடலமுத்தும் வேக வச்சு கொடுத்துட்டேங்க. எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக சாப்பிட்டு வந்துட்டாருங்க. அவர் ரசம் ரைஸும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்வீட் பொட்டேட்டோ அந்த பீனட்டு இது எல்லாமே நல்லாவே சாப்பிடுவாருங்க. அதுக்கப்புறம் அவரும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாருங்க. ரெகுலராக ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி லல்லி எடுத்து கொஞ்சிட்டுங்க போகும்போது பாய் சொல்லிவிட்டு கிளம்பிடுவாருங்க. அவரும் கிளம்புனதுக்கப்புறமா நானும் தலைக்கெல்லாம் ஆயில் வச்சுட்டுங்க, நான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலே ஹெர்பல் ஹேர் ஆயில் வந்துட்டு காய்ச்சி தான் தேய்ச்சிட்ருக்கேன். அந்த ஹேர் ஆயில் வந்துட்டு எப்படி செய்கிறதுங்கிறதுக்கான ஃபுல் வீடியோ வந்துட்டு நாளைக்கு வந்து யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு யாராச்சும் தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். தலையில் வந்து எந்த விதமான இச்சிங்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹேர் ஃபாலு, பொடுகு இந்த மாதிரி எது இருந்தாலும் கண்டிப்பாக இந்த ஹேர் ஆயில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா எண்ணெயெல்லாம் தேய்ச்சி முடிச்சுட்டு முன்னாடி வலிச்சுட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க சொல்லிட்டு ஃப்ரீயாக இருந்தேன். வெயிலும் நல்லா சுருன்னு அடிச்சதுன்னு சொல்லிவிட்டு சாணி கரைச்சி முன்னாடி வலிச்சு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கரைச்சி வலிக்க ஆரம்பிச்சிட்டேன். சாணி பார்த்திங்கன்னா நல்லா பசையன்னு இருக்குது, அதனால் வலிக்கிறதுக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா டிவியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா சாங் போட்டுகிட்டே கேட்டுகிட்டே வேலையை வந்துட்டு பார்த்திங்கன்னா செஞ்சு முடிச்சிட்டேன்.